சாமி ஆராய்ச்சியாளர் கதை. ஒரு காலத்தில் பசுமையான மலைகள், நீலக்கண்ணீர் ஆறுகள் மற்றும் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சாமி என்ற சிறுவன் வாழ்ந்தான். சாமி மிகவும் ஆர்வமுள்ள மற்றும் புதுமையான எண்ணங்களைக் கொண்டிருந்தான். அவனுக்கு புதிய இடங்களை ஆராய்ச்சியும் இயற்கையின் அதிசயங்களை கண்டுபிடிப்பதும் மிகவும் பிடித்தமானது. ஒரு நாள் சாமி தனது நண்பர்கள் ராமு, லீலா மற்றும் செல்லத்துடன் ஒரு புதிய குகையை ஆராயச் செல்ல முடிவு செய்தான். குகை கிராமத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள அடர்ந்த காடு நடுவே இருந்தது. அந்த குகையைப் பற்றி பல வருடங்களாக கிராமத்தில் பல கதைகள் இருந்தன, ஆனால் யாரும் அதை ஆராயாதது. அந்த நாளிலிருந்தே சாமியும் அவன் நண்பர்களும் குகையை நோக்கி பயணம் தொடங்கினார்கள். அவர்கள் மலைகள், ஆறுகள் மற்றும் காட்டு மார்களைக் கடந்து பெரிய மரங்களின் அடியில் நடந்து சென்றனர். அவர்கள் எல்லாம் அன்றும் ஒருபோதும் பார்த்திராத விலங்குகள் மற்றும் பறவைகளை கண்டனர். நீண்ட நேரம் நடந்த பிறகு அவர்கள் குகைக்கு அடைந்தனர். குகையின் வாயில் பார்வையில் வல்லமையானது மற்றும் அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. ஆனால் சாமி தன் நண்பர்களின் பேரால் தைரியமாக குகையின் உள்ளே நுழைந்தான். குகையின் உள்ளே மாயமான கல்லுகள், ஜொலிக்கும் கிறிஸ்டல்கள் மற்றும் பழங்கால விளக்குகள் நிறைந்திருந்தன. அப்போது சாமி ஒரு பழைய வரலாற்று புத்தகத்தை கண்டான். அந்த புத்தகத்தில் அந்த குகை ஒரு மறைந்த ராஜாவின் வாழ்ந்த இடம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ராஜா தனது வாழ்நாளில் பெரும் செல்வத்தை அந்த குகையில் மறைத்திருந்ததாகவும், அதை யாராவது உண்மையாக ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்பவர்களுக்கு மட்டும் அது கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. சாமி மற்றும் அவன் நண்பர்கள் புத்தகத்தை படித்து அதனை படிப்புடன் ஆராய்ந்து குகையின் ஆழத்தில் சென்று முடிந்தது. அவர்களுக்கு அதன் முடிவில் ஒரு பெரிய பொலிவான தொண்டை வைத்திருந்தது. அந்த தொண்டை மட்டும் திறந்தவுடன் பொக்கிஷங்கள் ஜொலிக்க ஆரம்பித்தன. சாமி, ராமு, லீலா மற்றும் செல்லா எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்பினர். அவர்கள் கிராம மக்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு குகைக்கு வந்தனர். கிராம மக்கள் எல்லாம் சாமியையும் அவன் நண்பர்களையும் பாராட்டி மகிழ்ந்தனர். அதன் பின்பு அந்த குகை ஒரு சுற்றுலா மையமாக மாறியது. மேலும் சாமியும் அவன் நண்பர்களும் அந்த கிராமத்தின் புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஆனார்கள். கதை நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? துணிவு, ஆர்வம் மற்றும் நல்ல நண்பர்கள் கூடிருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.